ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஸ்டடி யூனிட் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். பேசிக்காக ஒரு ஸ்டடி யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டிசைனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட்டு ட்ராவர் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபைல் லைட்டாக இருக்கட்டும், பேசிக்காக ஒரு ஸ்டடி யூனிட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் டிசைன்ன்றது மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டடி யூனிட் பண்ணியிருக்கோம். நான் மாஸ்டர் பெட்ரூமோட வியூ ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஏன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா புரியும். இது பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பேஸ் ஓப்பனாகவே கொடுத்துருக்கோம். 3 டோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இதுக்கு கீழே வர்றது பார்த்தீங்கன்னா 2 ட்ராவரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 4 inches கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 4 inches கிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது 2 ட்ராவரில் பார்த்தீங்கன்னா பேஸ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா 3 டோர்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் என்னென்னா ஓப்பன் நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏதாவது நீங்கள் புக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அது விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃப்ன்றது கொடுத்துருக்கோம். இது 3 டோர்ஸ், 3 டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரொஃபைல் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கும். இதோட ப்ரொஃபைல் லைட்டோட சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கோம். சுவிட்ச் ஆஃப் ஆன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பேசிக் ஸ்டடி யூனிட் இப்படி பண்ணியிருக்கோம். இது பேசிக்காக தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கவுண்டர், மேலே பார்த்தீங்கன்னா அப்பர் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 feet கிட்ட நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதில் ஓப்பன் செல்ஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதில் கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு 2 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது கிளாஸி லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு லாங் வியூலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். இது எங்கே இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். பட் ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த இடத்துல வேணுன்ட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சது. இதில் 2-way கண்ட்ரோல் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். பட் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட்ஸுக்காக கொடுத்தது. வேணும்னா லைன் ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கண்ட்ரோல்ன்றது கொடுத்துக்கலாம். ஒரு பேசிக் ஸ்டடி யூனிட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இதுலேயும் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் எல்லாமே நிறைய ஒர்க்குன்றது பண்ணலாம். பட் என்னென்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டடி யூனிட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இருக்கிற கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் பண்ணி வச்சுருப்போம். இதோட கவுண்டர் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 28 inches பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.